வணக்கம். ப்ரொஃபசர் அகாடமியின் சார்பாக உங்களே அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினம் டே 22. சரிங்களா? டே 22 இன்னும் 1 வீக் தான் இருக்கு. நிறைய படிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். சரிங்களா? ஆனா படிக்கிறது மெமரி ஆகுற மாதிரி படிக்கணும். சரிங்களா? சும்மா கடமைக்கு நான் படிக்கிறேன், புக் எடுத்து வச்சிருக்கேன், தூக்கம் வருது, மொபைல் பார்ப்போம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கடமைக்கு படிக்கக்கூடாது. பிடிச்சு படிங்க. நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இலக்கோட படிங்க. சரிங்களா? ஓகே. இன்றைய தினம் நம்ம முதல்ல பார்க்கறது பாரதியார். சரிங்களா? செந்தமிழ் தேனி என்று அழைக்கப்படக்கூடிய பாரதியாரை பார்க்கணும். அடுத்து பாரதிதாசன். செல்லிதாசன் என்றால் பாரதியார், ரசூல் கம்ஸ்தேவ் பாரதிதாசன். ஓகேங்களா? சரி. அடுத்து திருக்குறள்ல முக்கியமான ஒரு குறள், தேர்வு எழுத போகும் மாணவர்களுக்கு பிடித்தமான ஒரு குறள் என்று நினைக்கிறேன். பெரியாரை துணைக்கோடல். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாரதியாரை பத்தி தான் பார்க்க போறோம். பாரதியார் பத்தின குறிப்புகள் ஓரலா சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லைடு மூவ் பண்ணணும். ஏன்னா நான் ஓரலா சொல்லும் போதே உங்களுக்கு மெமரி ஆகணும். அந்த மெமரி ஆக வச்சோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி இது. சரி. பாரதியார் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன தெரியும்? பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரிதான். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. தேமுதிர தமிழோசை உலகமெல்லாம் பரவுவாய் செய்தல் வேண்டும் என்று சொன்னவர் பாரதியார். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்களை தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொன்னவரும் பாரதியார். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமையை கொடுத்துவோம் என்று சொன்னவரும் பாரதியார் தான். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணி என்ற சுப்பையா. ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் சுப்பிரமணி அலை சுப்பையா. அப்பா அம்மா பேரு சின்னசாமி ஐயர், லக்குமி அம்மாள். இவருடைய மனைவி செல்லம்மாள். என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு படம் கூட பாத்துருக்கீங்களா? நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, அந்த படம் தான். சரிங்களா? இவரை தேசிய கவின்னு சொல்லுவாங்க, மகாகவின்னு சொல்லுவாங்க. காளிதாசன், சக்திதாசன், செல்லிதாசன், ஒரு உத்தம தேசாபிமானி, பாட்டுக்கொரு புலவன் பாரதியடா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருந்தாங்க, தற்கால இலக்கியத்தின் விடிவெளி என்று அழைக்கப்படுபவர் யார்? அந்த தலைப்பாகை பார்க்கும் போதே வெள்ளி மாதிரி மின்னுதான். சோ தற்கால இலக்கியத்தின் விடிவெளி என்று அழைக்கப்படுவர் பாரதியார். நீடுதியில் நிக்க பாடி வந்த நிலா என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். ஓகேங்களா? ஏன்னா உண்மையிலேயே அறிவில் சிறந்த இல்லறத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் பாரதி என்ற பட்டம். சோ பாரதி என்றால் அறிவாளி. வச்சுக்கோங்க. அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் பாரதி. அப்ப நீங்க எல்லாருமே அறிவாளிகள் தான். நீங்க எல்லாருமே பாரதியார் தான். அடுத்து ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டம் சரஸ்வதி என்கிற பட்டம். ஞானத்தில் உயர்ந்த துறவிகள், அறிவில் சிறந்த இல்லறத்தவருக்கு கொடுக்கக்கூடிய பட்டமோ பாரதி, ஞானத்தில் உயர்ந்த துறவிகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமே சரஸ்வதி. ஏன்னா இந்த பாரதி சரஸ்வதி ரெண்டுமே யாருடைய பேரு? கலை மகளுடைய வேறு பெயர்கள். பாரதி சரஸ்வதி இரண்டுமே கலை மகளின் வேறு பெயர்கள். தன்னை செல்லிதாசன் என்று அழைத்துக் கொண்டவர் பாரதியார். ஏன்னா ஆங்கிலேய கவிஞன் செல்லியின் மீது தீராத பற்று கொண்டதால் அவருடைய பெயரை தம் பெயராக மாற்றிக்கொண்டவர் பாரதியார். ஆங்கிலேய கவிஞன் செல்லியின் மீது தீராத பற்று கொண்ட தன்மையினால் அவருடைய பெயரை தம் பெயராக மாற்றிக்கொண்டவர் இந்த பாரதியார். சரிங்களா? அவருடைய பெயரை தம் பெயராக மாற்றிக்கொண்டவர் பாரதியார். இவர் புதுக்கவிதையின் முன்னோடி. புதுக்கவிதையின் முன்னோடி பாரதியார். ஓகேங்களா? புதுக்கவிதையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? பாரதியார். சரி. இவருடைய புதுக்கவிதை முன்னோடி யாரு? வால்ட் விட்மன். பாரதிய புதுக்கவிதை முன்னோடின்னு சொல்றாங்க. அப்ப இவருக்கு ஒரு முன்னோடி இருப்பார் இல்லையா? இவருடைய புதுக்கவிதை முன்னோடி வால்ட் விட்மன். இவர் அழகா சொல்லுவாரு, காணி நிலம் வேண்டும், வரசக்தி காணி நிலம் வேண்டும், அழகா நன்மாடங்கள் இருக்கணும், அந்த ஒரு மாளிகை கட்டி தரணும், தென்னை மரம் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து இவருடைய கவிதையிலையும் எழுதியிருப்பார். ஓகேங்களா? ஏன்னா உணர்ச்சி பொங்க பொங்க கவிதை படைக்கும், யாப்புக்கட்டுகள் தடையாக இருப்பதை எளிமையாக கையாண்டவர் நம்முடைய பாரதியார். உணர்ச்சி பொங்க பொங்க கவிதை படைக்கக்கூடிய இடங்களில யாப்புக்கட்டுகள் தடையாக இருப்பதை எளிமையாக கொண்டவர் தான் பாரதியார். பாரதியார் வசன கவிதை மற்றும் சீட்டுக்கவி பாடுவதில் வல்லவராக திகழ்ந்தவர். கேலி சித்திரம், கருத்துப்படம் இதை முதல்ல உருவாக்கியவர் யாருன்னா நம்முடைய பாரதியார். கேலி சித்திரம்,
கருத்துப்படம் இதை முதலாக உருவாக்கியவர் நம்முடைய பாரதியார். அந்த பெயர் போடும்போதே தெரியும் சரிங்களா. சிறப்பு பெயர்ல பாத்தீங்கன்னா மகாகவி, செல்லிதாசன், காளிதாசன், தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. ஓகேங்களா. பாரதியாருடைய வசன காவியங்கள் மேலை நாட்டு கவிஞர்கள் என்று சொல்லக்கூடிய வால்ட் விட்மன், கலீல் கிப்ரான் இவங்களை போன்று ஒப்பிடப்படுறாங்க. இவங்களோட கவிதைகளோட ஒப்பிடுறாங்க. யார் யாருன்னா கலீல் கிப்ரான் மற்றும் வால்ட் விட்மன். புதுக்கவிதையின் முன்னோடி என்று சொல்லப்படுபவர் பாரதியார். பாரதிக்கு முன்னோடியாக இருப்பது யாருன்னு பாத்தீங்கன்னா வால்ட் விட்மன். ஓகேங்களா. இவருடைய புதுக்கவிதை முன்னோடி வால்ட் விட்மன். தம்முடைய பாடல்களுக்கு தானே மெட்டு அமைத்த கவிதை என்று சொல்லக்கூடியவர் பாரதியார். எல்லாருமே ஒரு சுயசரிதையை வந்து கவிதைய கட்டுரையா தான் எழுதுவாங்க, ஒரு வரலாறா எழுதுவாங்க, சிறுகதையா எழுதுவாங்க. ஆனா கவிதையிலேயே சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் நம்முடைய பாரதியார். இவர் ஏகப்பட்ட இதழ்ல தொடங்கி இருக்கிறாரு, பணியாசிரியர் இருந்திருக்காரு, இதழாசிரியர் இருந்திருக்காரு. அதுல ஒன்னனை பார்க்கலாம். இயற்பெயர் சுப்பிரமணிய என்ற சுப்பையா, பெற்றோர் சின்னச்சாமியர் லட்சுமி அம்மாள், இவருடைய மனைவி செல்லம்மாள், இவருடைய மனைவி செல்லம்மாள். ஓகேங்களா. சிறப்பு பெயர்கள் பாருங்க. தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, ஓர் உத்தம தேசாபிமானி, நித்திய தீரர், செல்லிதாசன் என ஆங்கிலேய கவிஞன் செல்லியின் மீது பற்று கொண்ட காரணத்தினால் தன்னுடைய பெயரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதியல் நீக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி, இப்படி ஒரு சிறப்பு பெயர்களை வச்சவர் தான் நம்முடைய பாரதியார். சரிங்களா. எத்தனை சிறப்பு பெயர்கள் இருக்கு பாருங்க. எத்தனை சிறப்பு பெயர்கள். தேசிய கவி, மகாகவி, காளிதாசன், சக்திதாசன், சாவித்ரி, உத்தம தேசாபிமானி, செல்லிதாசன், நித்திய வீரர், பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நீடுதியல் நிக்க பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவெளி. இது எல்லாமே இவருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். உண்மையிலேயே எல்லாரும் வந்து தமிழ்ல ஆங்கிலம், பிரெஞ்சு, சான்ஸ்கிரிட் இந்த மாதிரிதான் முடிச்சிருப்பாங்க. இவர் பாத்தீங்கன்னா 14 மொழிகளில் புலமை மிக்கவர். 14 மொழிகளில் புலமை மிக்கவர். பாரதி புதுக்கவிதைக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். இவருடைய புதுக்கவிதையின் முன்னோடி என்று சொல்லக்கூடியவர் யார்? அவர்தான் வால்ட் விட்மன். சரிங்களா. அவர்தான் வால்ட் விட்மன். ஏன்னா இவருடைய என்ன சொல்றது வால்ட் விட்மன். ஓகேங்களா. அது மட்டுமல்ல, தன்னுடைய கவிதையிலேயே சுயசரிதை எழுதிய முதல் கவிஞர். இவருடைய புது கவிதை முன்னோடி வால்ட் விட்மன். சரி, இவர் எந்தெந்த இதழ்ல வந்து ஆசிரியர் இருந்தாரு, எந்தெந்த இதழ்ல துணை ஆசிரியர் இருந்தாரு, தன்னுடைய பாடல்களுக்கு தானே மெட்டு அமைத்த கவிஞர் பாரதியார். கவிதையில் சுயசரிதம் எழுதிய முதல் கவிஞர் என்று சொல்லக்கூடியவர் பாரதியார். சரிங்களா. இவரு இந்தியா என்ற இதழோட ஆசிரியரா எந்த வருஷம் பணியாற்றினா 1907. அதுக்கு முன்னாடி 1904 சுதேசமித்ரன் என்ற இதழ்ல துணை ஆசிரியரா இருந்தாரு. 1904 சுதேசமித்ரன் என்ற இதழின் துணை ஆசிரியராக இருந்தாரு. சரிங்களா. துணை ஆசிரியர். அடுத்து பாத்தீங்கன்னா 1905 சக்கரவர்த்தி இதழை தொடங்கி இருக்கிறாரு. சக்கரவர்த்தி இதழை தொடங்கி இருக்கிறாரு. 1906 கேப் விட்டாச்சு. 1907 தான் இந்தியா விஜய் என்ற இதழோட ஆசிரியரா இருந்தார். ஓகேங்களா. இந்தியா விஜய் என்ற இதழோட ஆசிரியரா இருந்தார். 1905 சக்கரவர்த்தி இதழ் தொடங்கி இருக்கிறாரு. ஓகேங்களா. சுதேசமித்ரன் இதழ் 1900 இதழ்ல ஆசிரியரா இருக்காரு. 1904 சுதேசமித்ரன் இதழின் ஆசிரியர், 4 துணை ஆசிரியர், 5 தொடங்கி இருக்காரு. சரிங்களா. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு படத்துல போய் அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, டைரக்டரா போனேன், அப்புறம் டைரக்டர் ஆனேன், கேமராமேனா போனேன் சொல்லுவாங்க இல்லையா ஒரு படம். ஏன்னா திரைப்படத்தை வச்சு சொன்னாதான் நமக்கு ஈஸியா புரியும். 4 துணை ஆசிரியர், 5 இதழையே தொடங்கிட்டார். ஓகேங்களா. 7 ஆசிரியராக பணியாற்றி இருக்காரு. நாலு துணை ஆசிரியர், 5 இதழ் தொடங்கினாரு, 7 ஆசிரியர். ஓகேங்களா. அந்த மாதிரி ஆர்டர் வச்சுக்கோங்க.
1904 சுதேசமித்திரன் என்ற இதழின் துணை ஆசிரியர். 5 சக்கரவர்த்தி என்ற இதழை தொடங்கினார். 7 இந்தியா விஜயா என்ற இதழின் ஆசிரியராக பணியாற்றினார். ஓகேங்களா? அடுத்து 8 கர்மயோகி, பாலபாரதி போன்ற ஆங்கில இதழ்களை நடத்தினாரு. கர்மயோகி, பாலபாரதி என்ற ஆங்கில இதழ்களை நடத்தினாரு. அது மட்டுமல்ல, அச்சில் இந்த 1908 இவருடைய முதல் நூல் சர்வதேச கீதங்கள் என்ற தலைப்புல அச்சில வெளிவந்த முதல் நூல் சர்வதேச கீதங்கள். எந்த வருஷம்னா 1908. சென்னையில ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். மதுரையில சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில ஆசிரியரா பணிபுரிய இன்ன வரையும் ஆசிரியரா பண்ண அந்த சிலை இருக்கும். சிம்மக்கல்ல உள்ளவங்களுக்கு தெரியும். சரிங்களா? நாடு, மொழி, இறைமை, பெண்மை இந்த பாடுபொருள் எல்லாத்துலயுமே தன்னுடைய கவிதைகளை ஏற்றிருக்காரு. ஓகேங்களா? சரி, இப்ப இதுவரை நம்ம பார்த்ததுல முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய சிறப்பு பெயர்கள். ஓகேங்களா? ஜஸ்ட் ரீகேப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். சிறப்பு பெயர்கள் என்னென்ன? தேசிய கவி, மகா கவி, காளிதாசன், சக்திதாசன். கவியில் 2, தேசிய கவி, மகாகவி. தாசனில் 2, 3, காளிதாசன், சக்திதாசன், செல்லிதாசன். வெள்ளியில் 1, தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. ஓகேங்களா? தற்கால இலக்கியத்தின் வெள்ளி. அடுத்து நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா, பாட்டுக்கொரு புலவன் பாரதி, நித்திய தீரர் ஓர் உத்தம தேசாபிமானி. கவியில் 2, தேசிய கவி, மகாகவி. தாசனில் 3, காளிதாசன், சக்திதாசன், செல்லிதாசன். ஓகேங்களா? நிலாவில் 1, நீடுதுயல் நீக்க பாடி வந்த நிலா. வெள்ளியில் 1. சரிங்களா? தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி. அடுத்து நித்திய தீரர் ஒரு உத்தம தேசாபிமானி. அறிவில் சிறந்த இல்லறத்தாருக்கு கொடுக்கக்கூடிய பட்டமோ பாரதி. நாணத்தில் சிறந்த திறவுகளுக்கு கொடுக்கக்கூடிய பட்டமோ சரஸ்வதி. புதுக்கவிதையின் முன்னோடி என்று திகழக்கூடியவர் பாரதியார். இவருடைய புதுக்கவிதையின் முன்னோடியாக திகழ்ந்தவர் வால்ட் விட்மன். ஓகேங்களா? சரி, 4ல சுதேசமித்திரன் இதழுக்கு துணையாசிரியராக இருந்தார். 5ல சக்கரவர்த்தி இதழ் தொடங்கினாரு. 7ல இந்தியா விஜயா என்ற இதழோட ஆசிரியரா இருந்தாரு. 1908ல கர்மயோகி, பாலபாரதி போன்ற ஆங்கில இதழ்கள் நடத்தினாரு. அதே 1908ல இவருடைய அச்சில் வந்த முதல் நூல் என்று சொல்லக்கூடியது சர்வதேச கீதங்கள் என்ற தலைப்புல வெளிவந்தது. இவர் சென்னையில ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். சென்னையில ஜனசங்கம் என்ற அமைப்பை தோற்றுவித்தவர். மதுரையிலுடைய சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில ஆசிரியரா இருந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு இவருடைய உரைநடை இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியது ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே எப்படி இருக்கும் தெரியுமா? சுதந்திர பாடல்களா இருக்கும், தலைவரை வாழ்த்தக்கூடிய பாடல்களா இருக்கும், பக்தி பாடல்களா இருக்கும், தேசிய பாடல்களா இருக்கும், வசன கவிதைகளா இருக்கும். சரிங்களா? இவருடைய பாடல்களை முப்பெரும் பாடல்கள் என்று சொல்லக்கூடியது 3. முப்பெரும் பாடல் என்று சொல்லக்கூடியது 3. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம். எத்தனை மொழிகளில் புலமை மிக்கவர் என்றால் 14 மொழிகளில் புலமை மிக்கவர். பகவத்கீதையை தமிழில் மொழிபெயர்த்தவர். ஓகேங்களா? சென்னை ஜனசங்க அமைப்பை தோற்றுவித்த பாரதியார். பாரதி சங்கத்தை தோற்றுவித்தவர் கல்கி. ஓகேங்களா? பாரதியாருடைய பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர். சரிங்களா? முதலில் அறிமுகம் செய்தவர் பரளிசு நெல்லையப்பர். பரளிசு நெல்லையப்பர். அதை வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா? பாரதியாருடைய பாடல்களை முதலில் அறிமுகம் செய்தவர் பரளிசு நெல்லையப்பர். அவருடைய பாடல்களை முதலில் வெளியிட்டவர் வி. கிருஷ்ணசாமி ஐயர். ஓகேங்களா? இவரு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய கனகலிங்கம் என்பவருக்கு தன்னுடைய பூணலை பரிசாக கொடுத்தார். சரிங்களா? அடுத்து பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய வந்தே மாதரம் அப்படின்ற பாடலை தமிழில் மொழிபெயர்த்து சக்கரவர்த்தி இதழில் தொடங்கியிருக்கிறாரு. அந்த சக்கரவர்த்தி இதழ்ல தொடங்கியிருக்கிறாரு. ஏன்னா சுதேசமித்திரன் இதழ்ல துணையாசிரியர் இருந்தாரு. சக்கரவர்த்தி இதழ் இவர் தொடங்குனது 1905ல. சரிங்களா? அந்த சக்கரவர்த்தி இதழ்ல இவர் என்ன பண்ணிட்டாரு? பக்கிம் சந்திர சாட்டர்ஜி எழுதிய அந்த வந்தே மாதரம் பாடல தமிழ்ல மொழிபெயர்த்து சக்கரவர்த்தி இதழ வெளியிட்டாரு. இவர் எந்த வருஷம் கல்யாணம் பண்ணாரு? 1897. சரிங்களா? 1897
97 தான் செல்லம்மாள் அப்படின்னவங்க திருமணம் முடிஞ்சார். ஓகேங்களா? இவருடைய பாடல் முதல்ல அச்சரிய பாடல் என்று சொல்லக்கூடியது என்னன்னா, தனிமை இரக்கம். தனிமை இரக்கம். சரி. பாரதியோட ஞான குரு என்று சொல்லக்கூடிய நிவேதா தேவி. தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், இந்தி, வங்காளம், பிரெஞ்சு, அரபு முதலான மொழிகள்ல புலமை மிக்கவர். ஏன்னா இவர் தான் 14 மொழிகள்ல புலமை மிக்கவர் இல்லையா? வசன கவிதைகளையும் சீட்டுகளையும் எழுதியுள்ளவர். வசன கவிதையை தமிழில் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். சரிங்களா? வசன கவிதையை தமிழ் அறிமுகப்படுத்தியவர் பாரதியார். இவரு ரொம்ப சுருக்கமா சொன்ன பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல தமிழ் புலவன் ஒருவன் இல்லை என்று வசை நீங்க வந்தவர் தான் நம்முடைய பாரதியார். ஓகேங்களா? வசை நீங்க வந்தவர் தான் நம்முடைய பாரதியார். இவர நூல்கள் பாருங்க. சந்திரிகையின் கதை, கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம்னு வரும். ஓகேங்களா? தீண்டிய சாஸ்திரி, சொர்ணகுமாரி, தராசு. இதுல பாத்தீங்கன்னா, இந்த நூல்கள்ல முப்பெரும் பாடல் என்று சொல்லக்கூடியது கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம். கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு மற்றும் பாஞ்சாலி சபதம் முப்பெரும் பாடல்கள் என்று சொல்லக்கூடியது கண்ணன் கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இது மூணுமே முப்பெரும் பாடல்கள் சொல்றாங்க. இதுல பாஞ்சாலி சபதத்தை கண்ட காவியம் என்று சொல்றாங்க. பாஞ்சாலி சபதத்தை கண்ட காவியம். அடுத்து பாரு. நீடுதல் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலம் கற்பூர சொற்கோ, கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல், என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன், திறம் பாட வந்த மறவன், புதிய அறம் பாட வந்த அறிஞன், தமிழில் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியார் தகுதி பெற்றதும் என்று சொன்னவர் யாருன்னா பாரதிதாசன். இது பாரதியாரை புகழ்ந்து பாரதிதாசன் கூறிய கூற்று. சரிங்களா? அது மட்டுமல்ல, பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்றிடும் நல் இருமாப்பு உண்டாம். இதை சொன்னவர் நாமக்கல் கவிஞர். பாரதியாரை ஒரு அவதார புருஷர் என்றும் இவர் நூலை தமிழர் வேதமாக கொள்ள வேண்டும் என்று சொன்னவர் பரளிசு நெல்லையப்பர். சரிங்களா? பரளிசு நெல்லையப்பர். இப்ப பாருங்க, பாரதிதாசன் எப்படி சொல்லிருக்காரு, நாமக்கல் கவிஞர் எப்படி சொல்லிருக்காரு, பரளிசு நெல்லையப்பர் எப்படி சொல்றாரு. கண்டிப்பா இது கேட்பாங்க. பாரதியை நினைத்திட்டாலும் சுதந்திரத்தின் ஆவேசம் சுருக்கென்று ஏறும், இந்தியன் நான் என்ற நல் இருமாப்பு உண்டாகும். இதை சொன்னவர் யாரு? நாமக்கல் கவிஞர் பாரதியாரை பத்தி புரிஞ்சிருக்காங்க. சரி, பாரதியாருடைய மேற்கோள்கள் நிறைய இருக்குப்பா. உண்மையிலேயே இன்னும் ஒரு முக்கியமான கருத்து பாத்தீங்கன்னா, லண்டன் பஞ்சு, இந்தி பஞ்சு இந்த மாதிரி கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதியார் என்ன பண்ணாரு தெரியுமா? தமிழ்ல சித்ராவளி, தமிழ்ல சித்ராவளி என்ற பெயர்ல கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றை நடத்தினார். சரிங்களா? அதை செயல்படுத்த முடியலாட்டி என்ன பண்ணார் அவரு, இந்தியா விஜய் என்ற இதழ்கள்லையும் கருத்து படங்களை வெளியிட்டிருக்கிறாரு. சித்ராவளி என்ற இதழ்ல கருத்து படங்களை வந்து வெளியிட விரும்பினாரு. அதை அவரால் செயல்படுத்த முடியல. அவர் என்ன பண்ணாரு, அந்த முயற்சியை கைவிடாம இந்தியா விஜய் என்ற இதழ்லையுமே கருத்து படங்களை வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? இதுல முக்கியமா இந்தியா இதழை சிவப்பு வண்ணத்தாளில் பாரதி வெளியிட்டார். இந்தியா இதழை எந்த வண்ணத்தாளில் பாரதி வெளியிட்டார் என்றால் சிவப்பு வண்ணத்தாளில் பாரதி வெளியிட்டார். காரணம், புரட்சியையும் விடுதலையையும் குறிப்பது என்பதால் அடிமை தலையில் இருந்து இந்தியாவை விடுவிக்க வேண்டும் எண்ணம் பாரதியுடைய இந்தியா இதழ்ல அந்த சிவப்பு நிறத்துல வெளிப்பட்டுச்சு. சரிங்களா? இன்னும் இவருடைய மனைவி செல்லம்மாவை என்ன தெரியுமா சொல்லுவார் இவரு, கண்ணம்மா வள்ளி அப்படின்னு தான் சொல்லுவாராம். தன்னுடைய மனைவி செல்லம்மாவை புனைப்பெயர்களை சொல்லித்தான் அழைப்பாராம், கண்ணம்மா வள்ளி என்று. ஓகேங்களா? தமிழ் இதழ்கள்ல தமிழ்ல தலைப்பிடுவதற்கு பெரிய முன்னோடியா இருந்தவர் பாரதி தான். ஏன்னா செய்திகளுக்கு எல்லாத்துக்குமே ஆங்கிலத்துல தலைப்பு தான் கீழே தமிழ்ல தலைப்பிடுவது அந்த காலத்துல வழக்கம். ஓகேங்களா? இவரு அந்த தலைப்பிடலை என்ன மாதிரி போட்டிருக்கா தெரியுமா? மகுடமிடல் அப்படின்னு சொல்லுவாராம். தலைப்பிதழை மகுடமிடல் என்று சொல்லுவாராம். இந்தியா சக்கரவர்த்தி இந்த இதழ்ல கிட்டத்தட்ட 1905-7 இந்த காலப்பகுதியில் என்ன பண்ணிட்டாரு, ஆங்கில தலைப்பலத்தையும் கலந்து பயன்படுத்தியவர் தான் பாரதியார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த ஆங்கில தலைப்பை கைவிட்டுட்டு சுதேசமித்திரல அந்த சாடியும் எழுதிட்டாராம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இவரு உண்மையிலேயே இறக்கும் தருவாயிலும்
ஒரு இதழாளராகவே இருந்தவர் தான் பாரதியார். ஏன்னா இறக்க போறதுக்கு முதல் நாள் நைட்டு தூங்கச்சறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஒருத்தரை பத்தி வியாசம் எழுதி ஆபீஸ்க்கு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாரு. அது யாருண்டா, நாளைக்கு அமானுல்லா கானை பற்றி ஒரு வாசகம் எழுதி ஆபீஸுக்கு எடுத்து கொண்டு போகணும், சரிங்களா அப்படின்னு பாரதியார் சொல்லியிருக்காரு. பாரதியார் சொல்லிருக்காரு. இந்த மாதிரி பாரதி சொன்னாருன்னு சொன்னவர் யாருன்னா அவருடைய நண்பர் பத்மநாபன். இது அயர்கூற்று. சரிங்களா? பத்மநாதன் சொன்னாருன்னா நேர்கூற்று, பத்மநாதன் சொன்னதை நான் சொல்றேன், இது அயர்கூற்று. ஓகேங்களா? இவருடைய மேற்கோள்கள் பாருங்க. தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்தடி பாப்பா. பிற நாட்டு நல்ல சாத்திரங்கள் தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தல் வேண்டும். இரவாத புகழுடைய புது நூல்களை தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கும் சேர்ப்பீர். மாதர் தம்மை இழிவு செய்யும் மடமே கொளுத்துவோம். இது எல்லாமே பாரதியாருடைய மேற்கோள்கள். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று சொன்னவர் பாரதியார். வானை அளப்போம், கடல் மீனை அளப்போம், சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என்று சொன்னவர் யாரு? பாரதியார். அது மட்டுமல்ல, வெள்ளி பனைமலையின் மீது உலாவுவோம், அடி மேலை கடல் மீது கப்பல் விடுவோம், இது சொன்னவரும் பாரதியார் தான். கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்ளுவோம், இதை சொன்னதும் பாரதியார் தான். அருமையான ஒரு பாடல், பெண்களுக்கே துணிவு வரக்கூடிய பாடல். நெஞ்சில் உறவும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, பாரதியார் தான். அடுத்து 1982 பாரதி நூற்றாண்டுல எல்லா பக்கமும் கொண்டாடினாங்க. இவருடைய யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர்ல 1982 நிறுவப்பட்டுச்சு. சரிங்களா? 1982 பாரதியார் யூனிவர்சிட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கு. சரிங்களா? ஏன்னா 11/12/1882 இவர் பிறந்த தினம். 11/9/1921 இவர் இறந்த தினம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொன்னவர் பாரதியார். ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று முழங்கி விட்டவர் பாரதியார். 1921 11/9/1921 தான் இவர் இறந்தார். சரிங்களா? 1921. அடுத்து நம்ம பார்க்க போறது பாரதிதாசன். அவருடைய கையெழுத்து பாருங்க. சரிங்களா? பாரதிதாசனுடைய கையெழுத்து பாருங்க. இவரை பத்தினையும் நிறைய நூல்கள் எழுதியிருக்காருப்பா. உண்மையிலேயே தமிழ் இயக்கம், இசை அமுது, இளைஞர் இலக்கியம், காதலா கடமையா, மணிமேகலை புரட்சி கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா, எதிர்பாராத முத்தம், தமிழச்சியின் கத்தி, குறிஞ்சி திட்டு, இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, சேரதாண்டவம், பாண்டியன் பரிசு, இது எல்லா நூல்களுக்கும் சொந்தக்காரர் நம்முடைய பாரதிதாசன் தான். இவருடைய இயற்பெயர் கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா? இவங்க அப்பா அம்மா பேரு கனகசபை லக்குமி அம்மாள். கனகசபை லக்குமி அம்மாள். ஏன்னா பாரதியாருடைய அப்பா அம்மா பேர் என்னது? சின்னச்சாமி ஐயர் லக்குமி அம்மாள். இவங்களுடைய அப்பா அம்மா பேரு கனகசபை லக்குமி அம்மாள். ஓகேங்களா? இவர் புதுச்சேரி, பாரதிதாசன் புதுச்சேரியை சேர்ந்தவர். இவர் எங்க வேலை பார்த்திருக்காரு தெரியுமா? புதுவை அரசுல ஒரு காலேஜ்ல 16 வயசுலயே வேலைக்கு சேர்ந்துட்டாரு. இவருக்கு சிறப்பு பெயர்கள் புரட்சி கவிஞர், பாவேந்தர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ். புரட்சி கவிஞர் என்றாலும் பாரதியார் தான், பாரதிதாசன் தான். பாவேந்தர் என்றாலும் பாரதிதாசன் தான். தமிழ்நாட்டின் ரசூல் கம்தேவ் என்றாலும் பாரதிதாசன் தான். ஏன்னா பாரதியாருக்கு ரெண்டு கவியில 2 தேசிய கவி, மகாகவி. தாசன்ல 3, காளிதாசன், சக்திதாசன், செல்லிதாசன். நிலாவுல 1, நீடுதியல் நிக்க பாடி வந்த நிலா, ஒரு வித்தம தேசாபிமானி, நித்திய தீரர். இது எல்லாமே பாரதியாருக்கு உண்டான சிறப்பு பெயர்கள். பாரதிதாசனுக்கு பாருங்க, பாவேந்தர் பாரதிதாசன், புரட்சி கவிஞர் பாரதிதாசன், தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் பாரதிதாசன். ஓகேங்களா? இவர் பாரதியார் மீது கொண்ட அன்பினால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியார் கொண்ட அன்பினால தன்னுடைய பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஓகேங்களா? 29/4/1891, 21/4/1924 இவர் இறந்தது. சரிங்களா? சரி, 64. ஒரு கல்யாணத்துலதான் பாரதிதாசன் பாரதியார பார்த்திருப்பார். சரிங்களா? ஒரு கல்யாணத்துல பாரதிதாசன் பாரதியார பார்த்திருப்பார். இதுல முக்கியமா இன்னும் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குயில் என்ற இதழை நடத்தியவர் பாரதிதாசன். பொன்னி, குயில் போன்ற இதழ்களை நடத்தியவர் பாரதிதாசன்.
அப்ப பாரதியாருக்கு என்னென்ன வருது? இந்தியா விஜயா, கர்மயோகி, பாலபாரதி, சுதேசமித்ரன் வருது இல்லையா? இது எல்லாமே பாரதியாருடைய இதழ்கள். பாரதிதாசன் இதழ்கள் பொன்னி மற்றும் குயில். தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் என்று அழைக்கப்படுபவர் பாரதிதாசன். தமிழ்நாட்டின் ரசூல் கம்ஸ்தேவ் என்று அழைக்கப்படுவர் பாரதிதாசன். ரசூல் கம்ஸ்தேவ் வந்து ரஷ்ய நாட்டு மாகவிஞர்ப்பா. ஏன்னா அவர் ஒரு கவிதை சொல்லுவாரு, நாளை என் தாய்மொழி சாகுமானால் இன்றே நான் இறந்து விடுவேன். சச்சிதானந்தன் ஒண்ணு சொல்லிப்பாரு பாத்தீங்களா? சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், இந்த சாம்பலும் உயிர் மணந்து வேக வேண்டும் சொன்னோம் இல்லையா? அது சச்சிதானந்தன். நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் என்று சொன்னவர் ரசூல் கம்ஸ்தேவ், ரஷ்ய நாட்டு கவிஞர். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னுடைய கவிதை வடிவில் கொடுத்தவர் பாரதிதாசன். தந்தை பெரியாருடைய பகுத்தறிவு சிந்தனைகளை தன்னுடைய கவிதை வடிவில் தந்தவர் பாரதிதாசன். ஓகேங்களா? பிற்காலத்துல சிறகடித்த வானம்பாடி எல்லாத்துக்கும் இவரே முதலாவதாகவும் தலையெழுத்தாகவும் இருப்பாரு. தமிழக அரசு வருஷம் சிறந்த கவிஞர்களுக்கு பாவேந்தர் விருது வழங்குது, பாரதிதாசன் விருது வழங்குது. அதுல பாவேந்தர் விருது பெற்ற முதல் அறிஞரான சுரதா. ஓகேங்களா? திருச்சிராப்பள்ளியில இவருடைய யூனிவர்சிட்டி இருக்கு. பாரதிதாசன் பெயரால திருச்சிராப்பள்ளியில யூனிவர்சிட்டி இருக்கு. ஓகேங்களா? இவருடைய நூல்கள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமானது. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் வந்து பொது உடைமை பற்றி கூறப்படுது. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமை பற்றி கூறக்கூடியது. அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிக்கும். குடும்ப விளக்கு கற்ற பெண்களுடைய சிறப்பை பற்றி வர்ணிக்கக்கூடியது. இருண்ட வீடு என்றால் கல்வி கற்காத பெண்களை பற்றி கூறக்கூடியது. எங்கெங்கு காணும் சக்தியடா தம்பி, 7 கடல் அவள் வண்ணமடா. அதாவது பாரதியுடைய கட்டளைக்கு ஏற்றாற் போல பாடிய பாடல் தான் இது எல்லாமே. அப்ப குடும்ப விளக்கு யாரை பத்தி சொல்றாங்க? கற்ற பெண்களுடைய சிறப்பை பத்தி. இருண்ட வீடு கல்லாத பெண்களை பற்றி. ஓகேங்களா? சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமையை பற்றி. சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் பொது உடைமையை பற்றி. ஓகேங்களா? சரி. பாரதிதாசன் பரம்பரைன்னு ஒரு கவிஞர் பரம்பரையை உருவாச்சான். அதுல யாருங்க? வாணிதாசன், சுப்ரத்தினதாசன் என்று அழைத்துக் கொண்டவர்கள் தான். ஏன்னா சுரதாவோட இயற்பெயர் ராஜகோபாலன். இந்த சுரதா பாத்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் விருதை முதல்ல வாங்கினது இவர் தான். ஓகேங்களா? பிற்காலத்தில் சிறகடித்த வானம்பாடிக்கு பாரதிதாசன் தான் முதலெழுத்தும் தலையெழுத்தும் என்று சொல்லப்படுவார். தமிழக அரசு வருஷம் சிறந்த கவிஞருக்கு பாவேந்தர் விருது வழங்கப்படுது. இவருடைய பெயர்ல யூனிவர்சிட்டியே இருக்கு. ஓகேங்களா? இவருக்கு புரட்சிக்கலை என்ற பட்டம் யாரு கொடுத்தாங்கன்னா அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. புரட்சிக்கலை என்ற பட்டம் அறிஞர் அண்ணாவால் வழங்கப்பட்டது. இவர் தன்மான இயக்கத்தின் சிறந்த பாவலர் என்று அழைக்கப்படுகிறார். ஓகேங்களா? என்னென்ன இதழ்கள் நடத்திருக்காரு? பொன்னி, குயில் போன்ற இதழ்கள் நடத்திருக்காரு. இவருடைய பாடல்கள் எல்லாமே எந்த மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு அப்படின்னா செக் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? பாரதியார முதல்ல பாரதிதாசன் எங்க சந்திச்சானா ஒரு திருமண வீட்டுல சந்திச்சிருக்காரு. சரிங்களா? ஒரு திருமண வீட்டுல சந்திச்சிருக்காரு. நாடு, மொழி, இனம், சமுதாய சீர்திருத்தம் இது எல்லாத்தையுமே பாடு பொருளாக வச்சு இவர் இயற்றிய நூல்கள் எப்படி இருக்குன்னா இரவா இன்பக் களஞ்சியங்கள் என்று சொல்றாங்க. ஓகேங்களா? பாரதியார் பாரதிதாசனை புகழ்ந்திருப்பாரு. சுப்பரத்தினம் ஓர் கவி அப்படின்னு புகழ்ந்திருப்பாரு. ஓகேங்களா? செந்தமிழை செழுந்தமிழாக காண ஆவல் கொண்டவர் தான் பாரதிதாசன். உண்மையிலேயே இவருடைய பாடல்கள் எல்லாத்துலயுமே பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இது எல்லாத்தையும் பற்றியுமே எழுதியிருப்பார். ஓகேங்களா? தம்முடைய கவிதைகள்ல பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு பத்தி அதிகமா எழுதியிருப்பாரு பாரதிதாசன். ஓகேங்களா? இவர் பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நல சட்டத்தை தமிழ் வடிவில் தந்தவர். இவருடைய நூல்கள் பாருங்க. குடும்ப விளக்கு, மணிமேகலை வெண்பா, பாண்டியன் பரிசு, காதல் நினைவுகள், சேர தாண்டவம், நல்ல தீர்ப்பு, இருண்ட வீடு, காதலா கடமையா, தமிழச்சியின் கத்தி, எதிர்பாராத முத்தம், பிஸ்ராந்தைய நாடகம் 1969 சாகித்ய அகாடமி விருது வாங்குச்சு. குறிஞ்சி திட்டு, அழகின் சிரிப்பு, தமிழ் இயக்கம், இசை அமுது, இளைஞர் இலக்கியம், திருக்குறள் உரை. ஓகேங்களா? இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது திருக்குறள்ல பொருட்பால்ல அரசியல்ல பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரம். பெரியாரை துணைக்கோடல் என்ற அதிகாரம். உண்மையிலேயே இந்த திருக்குறள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமா இருக்கும்.
ஏன்னா இப்ப யாருமே பெரியவங்கள விரும்புறது இல்ல. யாருமே பெரியவங்கள விரும்புறது இல்ல. ஆனா இந்த திருக்குறள் என்ன சொல்லுதுன்னா, பெரியவங்கள உன் துணைக்கு வச்சுக்கோ. அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. 45வது அதிகாரம் பொருட்பால்ல இருக்கு. சரிங்களா? பொருட்பால்ல, அரசியல்ல. ஏன்னா பொருட்பால் தானே அரசியல், அங்கவியல், ஊழியல் இருக்கு. அறனறிந்து மூத்த அறிவுடையோர் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். அறனறிந்து மூத்த அறிவுடையோர். அறனறிந்து மூத்த அறிவுடையோர். அ, ஆ முதல் சீரும், 3ஆம் சீரும் இருக்கு. அப்ப இது என்னது? பொழிப்பு மோனை. ஓகேங்களா? முதல்ல பொழிப்பு மோனை இருக்கு. அறனறிந்த மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல். என்ன சொல்றாங்க? அறத்தை உபதேசிக்கின்ற பெரியவர்களையும், திறமை மிகுந்த பெரியவராய் இருக்கின்ற நபர்ட்ட நம்ம நட்பு கொள்ளணும். அதுக்கு உண்டான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிறணும். நட்பு கொள்வதற்கு உண்டான வழிமுறைகளை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனாலதான் அறநெறியை அறிந்து அறிவில் தெளிந்த முதிர்ச்சியுடையோர் நட்பினை ஆராய்ந்து அறிந்து ஏற்றுக்கொள்வீராக. அறனறிந்து அறிவை பற்றி தெரிந்த மூத்த சான்றோர்களிடம் கேண்மையினால் நட்பு. திறனறிந்து அவங்க எப்படி எந்த திறமையை வளர்த்துக்கிறணும் தேர்ந்து கொள். அவங்களோட திறமை அவங்களோட எப்படி போய் சேர்ந்து அவங்களோட கத்துக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கிறணும். சரிங்களா? ஓகே. அடுத்து பாருங்க. உற்றுநோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். உற்றுநோய் நீக்கி உறாஅமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொளல். இங்கு உறாஅமை என்று சொல்லக்கூடியது செய்யலிசை அளபடை. சரிங்களா? 2 சீர்களை பெற்று வருது. செய்யலிசை அளபடை. இதுல என்ன இருக்கு? ஊ இருக்கு. பொழிப்பு மோனை தான். ஓகேங்களா? சரி. அதாவது நம்முடைய துன்பங்களை போக்குவாங்க யாரு? சான்றோர்கள். திரும்பவும் அந்த துன்பம் நம்ம கிட்ட வராம இருக்கிறதுக்கு ஆலோசனையும் செய்வாங்க, உதவியும் செய்வாங்க. அவங்க நம்ம எப்படி பார்க்கணும்? பேணி காக்க வேண்டும். தமக்கு வந்துள்ள துன்பத்தை நீக்கி உற்று நோய், தம்முடைய நோய் துன்பத்தை நீக்கி உறாமை திரும்பவும் அது வராம முற்காக்கும் பெற்றியார் பேணிக் கொள்ளல், பெரியவங்களை பேணிக்க. தமக்கு வந்துள்ள துன்பத்தை போக்கி இனி மேலும் வராதவாறு முன்னதாகவே காக்கும். அந்த பிரச்சனை திரும்ப வரக்கூடாது. திரும்ப வராம இருக்க என்ன முன்னேற்பாடு பண்ணணுமோ அதெல்லாம் யார் செய்வாங்க? பெரியவங்க தான் செய்வாங்க. அதெல்லாம் யார் செய்வாங்க? பெரியவங்க. அதாவது அறிவினால் முற்பட்டவர்கள், அனுபவசாலிகள், திறமைவாதிகள். அறிவினால் முற்பட்டவர்கள், முற்போக்குவாசிகள், திறமைவாதிகள். அவங்களுக்கு தான் அனுபவம் இருக்கும். அப்படிப்பட்டவங்க நட்பை வந்து நம்ம எப்பவுமே உருவாக்கிக்கிறணும். சரிங்களா? அடுத்து பாருங்க. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். தமர் என்றால் துணை, உறவு. அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமரா கொளல். ஏன்னா என்ன சொல்றாங்க? நாம் அடையக்கூடிய சிறப்பு எல்லாத்துலயும் மிகச்சிறந்த சிறப்பு என்னண்டா பெரியவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது. நாம் அடையக்கூடிய சிறப்புகள்ல மிகச்சிறந்த சிறப்பு என்று சொல்லக்கூடியது பெரியவர்களை பேணி பாதுகாக்க வேண்டியது. அரியவற்றுள். சரிங்களா? அடையக்கூடிய சிறப்புகள் எல்லாத்திலையுமே பெரிய சிறப்பு என்னண்டா பெரியாரை பேணி தமரா கொளல். தமர் என்றால் துணை, உறவு. ஓகேங்களா? சமர் என்றால் போர், தமர் என்றால் துணை. அறிவறிந்த பெரியோரை போற்றி உறவாக கொள்ளுவதுதான் ஒருவர் பெற வேண்டிய கஷ்டம். அரிய பேர் கொள்ள சிறந்த பேர். ஓகேங்களா? ஓகே. தம்மிற் பெரியார் தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. தம்மிற் பெரியார் என்ன சொல்றாங்க? ஒரு அரசன் இருக்கான்ப்பா. அவனுக்கு வலிமையிலேயே சிறந்த வலிமை என்ன தெரியுமா? தம்மை விட வலிமை மிகுந்த ஒருவரை அமைச்சனாக, ஒரு சான்றோரை தன்னுடைய துணையாக வைத்துக் கொள்வது அவனுக்கு பெருசு. தம்மிற் பெரியார் தன்னை விட பெரியவரை, தமரா ஒழுகுதல் வன்மையுள் எல்லாம் தலை. சரிங்களா? வன்மையுள் எல்லாம் தலை.
என்ன சொல்றாங்க, நமக்கு துணையா வச்சுக்கிறணும். தம்மன்னா துணையா வச்சுக்கணும். எப்படி? நம்மை விட அறிவில் சிறந்த பெரியவர்களை, சான்றோர்களை, திறமைசாலிகளை, அனுபவசாலிகளை வச்சுக்கிறது. அதுதான் ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய பெரிய ஒரு வலிமைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அந்த இமேஜ் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியும். சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரைச் சூழ்ந்து கொளல். சூழ்வார் கண்ணாக, சூழ்வார் என்றால் ஆராய்பவர், ஆராய்ந்து தேடுபவர். சரிங்களா? இந்த உலகமே என்ன செய்யுது? அறிவுடைய மக்கள் மற்றும் அனுபவம் நேர்ந்த மக்களைத்தான் என்ன அவங்களதான் சான்றோர்கள் இங்க சொல்றாங்க. இப்ப காமராஜர் இருக்காரு, கருணாநிதி ஐயா இருக்காரு, எத்தனையோ பேர் இருக்காங்க. இவங்க எல்லாமே எப்படி எத்தனை விஷயங்களை சாதிச்சிருக்காங்க, எத்தனை விஷயங்கள் சாதிச்சிருக்காங்க. அப்ப அவங்களுடைய வழி வழியா வரதை நம்ம ஒவ்வொருத்தரையும் அவங்க நடைமுறைப்படுத்துறோம் இல்லையா? நடைமுறைப்படுத்துறோம் இல்லையா? மதிய உணவு திட்டமா இருக்கட்டும். அப்ப அறிவிழந்த சான்றோர்கள் எப்பவுமே நம்ம சூழ்ந்துகிட்டே இருக்கணும். அதான் தக்க வழிகளை ஆராய்ந்து கூறும் அறிஞர்களையே உலகம் கண்ணா கொண்டு நடக்குது. அப்படிப்பட்ட மன்னனும் அத்தகையோரை ஆராய்ந்து நட்பாக்கி கொள்ளுதல் வேண்டும். ஒரு அரசனுக்கு இருக்கிறதுலே பெரிய சிறப்பு அதுதான்ப்பா. சரிங்களா? ஏன்னா ஒரு அரசன் என்ன தன்னை விட வலிமை மிகுந்த ஒரு அமைச்சர் தான் வச்சுக்கிடுவான். ஆலோசனைக்கு யாரை கூப்பிடுவாரு? அமைச்சரை மட்டும் தானே கூப்பிடுவாரு. அதுதான் இங்க சொல்றாங்க. தம்மை விட வலிமை மிகுந்த சான்றோரை தனக்கு துணையா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தமையவர். சரி. தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்ததில். தக்கா தகுதியானவர், இனத்தனாய் தன்னோடு இனத்த திறமையான தகுதியான பெரியவர்களையும் அதுக்கு மேல அவனும் திறமையான இருப்பான். சரிங்களா? இப்ப நான் இருக்கேன், நான் திறமையா இருக்கேன். சரிங்களா? நான் திறமையா இருக்கேன். எனக்கு முன்னாடி எனக்கு வழிகாட்டியா இருக்காங்களே என்னுடைய பெரியவர்கள், அவங்களும் திறமையா இருக்காங்க. அவங்க சொல்றதையும் கேட்டுக்கிருவேன். அவங்க சொல்றதையும் கேட்டுக்கிட்டு, என் மனசுல எது நல்லது, கெட்டது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிருவேன். அப்படிப்பட்ட திறமை உள்ள என்கிட்ட எந்த ஒரு பகைவனும் நெருங்க முடியாது. எந்த ஒரு பகைவனும் நெருங்க முடியாது. சரிங்களா? அதான் தக்கார் இனத்தனாய் தானொழுக வல்லானை செற்றார் செய்ய கிடந்தத்தில். என்ன சொல்றாங்க? தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை. என்ன சொல்றாங்க? தக்கார் ஆகிய, தக்கார் என்று சொல்லக்கூடிய, சரிங்களா? தக்கார் என்று சொல்லக்கூடிய திறமையானவன் தானும் அறிந்து ஒழுக வல்ல அரசனை செற்றார் செய்ய கிடந்து இல். என்ன சொல்றாங்க? பகைவர் செய்ய கிடந்ததொரு துன்பமும் இல்லை. தக்கார் என்றால் அறிவு ஒழுக்கங்களால் தகுதியுடையவர். ஒழுகுதல் என்றால் அறநீதிகளின் நெறி வழிகளை தவறாமல் பார்ப்பவர். சரிங்களா? அறநீதிகளோட நெறி வலுவாமல் தவறாமல் பார்க்கக்கூடியவர். சரிங்களா? இப்படி இருக்கவங்கள்ட்ட பகையே வந்து சேராது, பகையே வந்து சேராது. என்ன சொல்றாங்க? முக்கியமா அறிவும் ஆற்றலும் கொண்ட ஒருவன் தன்னை சூழவும் அத்தகையோரையே கொண்டிருக்கிறான். அதனால பகைவர்களால் அவனுக்கு எந்த ஒரு துன்பமுமே வராது. அதான் அறிவில் சிறந்த சிறந்த பெரியோரை சார்ந்து நடக்க வல்லவனுக்கு பகைவர் செய்யக்கூடிய தீங்கு எதுவுமே வராது. அடுத்து பாருங்க. இடிக்கும் துணை யாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். இடிக்கும் துணை யாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை எவர். என்ன சொல்றாங்க? கடிந்து அறிவுரைகளை கூறவல்ல பெரியாருடைய துணை கொண்டு நடப்பவரை கெடுக்கும் ஆற்றல் உள்ளவர் எவருமே இருக்க முடியாது. சரிங்களா? தீயவனவற்றை கண்டால் இடித்து திருத்தும் பெரியாருடைய துணையை கொண்டு வாழ்றோன கெடுக்கும் வலிமையோட எவருமே இருக்க முடியாது. என்ன சொல்றாங்க? இப்ப நான் இருக்கேன், எங்க வீட்டுல எங்க மாமியார் எல்லாருமே இருக்காங்க. சில விஷயங்கள் எனக்கு தெரியல. சரிங்களா? சில விஷயங்கள் எனக்கு தெரியல. ஆனா அவங்க என்ன தருவாங்க? திருத்துவாங்க இல்லையா?
சுட்டி சுட்டி காட்டியே திருத்துவாங்க. இது இப்படி பண்ணாத, ஆடம்பரம் பண்ணாத. ஏன் என் பையன சொல்லல படிப்பு தான் முக்கியம். இந்த மாரி நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் தூண்டுகோல் மாரியே இருக்கும் இல்லையா? அதனால தான் என்ன சொல்றாங்க, குற்றங்கண்டால் கலரும் தன்மையுடையதாக நமக்கு தமராக கொள்ள வல்லாரை கெடுக்கும் தகைமையுடையவர் உலகத்துல யாருக்காங்க? இது கேடில்லை. இது கேடில்லை. குத்தி குத்தி காட்டி நல்வழி காட்டுறாங்க இல்லையா? அப்படி உள்ளவங்க துணையை பெற்ற நடப்பவர்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது. எந்த ஒரு கெடுதலும் வராது. இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன் கெடுப்பார் இலானும் கெடும். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன். என்ன மேம் இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன். என்ன சொல்றாங்க? திட்டி திட்டி அறிவுரை கூறக்கூடிய பெரியாருடைய துணை இல்லாம காவல் இல்லா அரசன். பெரியாருடைய துணையே இல்லாம ஒரு அரசன் இருக்கான். அவன் என்ன பண்ணுவான்? தன்னை கருதக்கூடிய பகைவர் எவர் இல்லாட்டியுமே அவன் கெட்டு போயிருவான். யாருமே இல்லாட்டியும் அவன் கெட்டு போயிருவான். ஏன்னா ஒருத்தன் இருக்கான், அவன திருத்தணும். அப்ப ஒரு பெரியவங்க இருக்கணும். சரிங்களா? ஒரு மன்னனுக்கு வழிகாட்டுறதுக்கு ஒரு அமைச்சர் இருக்கணும். அமைச்சர் சொல்கிறது தான் நடக்கிற மன்னன். அப்படி உள்ளவங்க என்ன பண்ணுவான்? பகைவனே இல்லாம அவன் கெட்டு போயிருவான். பகைவனே இல்லாம அவன் கெட்டு போயிருவான். இடிப்பாரை இல்லாத ஏமரா மன்னன். குற்றங் கண்ட விடத்தும் கடிந்துரைத்தல் உரியாரை தனக்கு துணையாக கொள்ளாத ஒரு பாதுகாப்பற்ற அரசன். கெடுப்பார் இலானும் கெடும். தன்னை கெடுக்கும் பகைவர் இல்லையாக இருந்தாலும் தானே கெட்டு போயிருவான். தானே கெட்டு போயிருவான். சரிங்களா? இப்ப நான் இங்க நம்ம அரசு இருக்கு. நம்ம அரசாங்கம் ஒரு இது நடத்துது. அத சுட்டி காட்டுறாங்களே, ஒரு தவற சுட்டி காட்டுறாங்க இல்லையா? அப்படி தவற சுட்டி காட்டினா அவங்க வந்து மேற்கொண்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகறது தான் வழி. இம்ப்ரூவ் ஆகறது தான் வழி. சுட்டி காட்டாம நீ என்னமோ நடத்து, நான் என்னமோ பண்றேன்ற மாரி போறது தவறு. அப்ப ஒரு சுட்டிக்காட்ட பிறருடைய தவறுகளை சுட்டிக்காட்ட ஒருத்தன் இல்லன்னா என்ன ஆயிருவான்? அவன் பகைவனே இல்லாம கெட்டழிஞ்சு போயிருவான். ஓகேங்களா? பகைவனே இல்லாம கெட்டழிஞ்சு போயிருவான். அடுத்து பாருங்க. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை மதலையாம் சார்பிலா கில்லை நிலை. முதலில்லாருக்கு ஊதியம் இல்லை. மதலையான் சார்பிலா கில்லை நிலை. என்ன சொல்றாங்க? முதல் இல்லாத வணிகர்களுக்கு அதனால் வரக்கூடிய ஊதியமும் கிடையாது. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் துணை இல்லாதவர்களுக்கு நிலை பேறு இல்லை. முதலில் இல்லாத மனிதர்களுக்கு அதனால் வரக்கூடிய ஊதியம் ஒண்ணுமே இருக்காது. 10 ரூபா போட்டா 15 ரூபா லாபம் கிடைக்கும். நீ 10 ரூபா போடாம எதுவும் கிடைக்க முடியுமா? கண்டிப்பா கிடைக்காது. அதுபோல தம்மை தாங்கி காப்பாற்றும் பெரியோர் துணை இல்லாதவருக்கு நிலைத்த தன்மை இல்லை. நம்ம பாதுகாக்க ஒரு பெரியவங்க இல்லையா? அப்படிலாம் அவங்களுக்கு என்னது? ஒரு நிலைத்த தன்மையே இருக்காது. நிலைத்த தன்மையே இருக்காது. அடுத்து பாருங்க. பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்து நல்லார் தொடர்கை விடல். பல்லார் பகை குழலில் பத்தெடுத்த தீமைத்தே நல்லார் தொடர்கை விடல். என்ன சொல்றாங்க? நல்லவர்கள் என்று சொல்லக்கூடிய பெரியோருடைய தொடர்பை கைவிடுதல் எல்லாத்துக்குமே பகையை தேடிக் கொள்வதை விட 10 மடங்கு தீமை உடையது. பல்லார் பகை குழலிர் நல்லவராகிய பெரியோருடைய தொடர்பை கைவிடுவது பத்தடுத்த தீமைக்கே 10 மடங்கு தீமை உடையதாகும். நல்லா தொடர்கை உடல். சரிங்களா? அவங்களுடைய கைய விடுறது. புரிஞ்சுச்சுங்களா? பலரோடு பகை கொண்டாலும் எவ்வளவு துன்பம் முட்டும். அது மாதிரி 10 மடங்கு துன்பம் வரும். பெரியாரை துணையாக கொள்ளாமல் வைத்திருப்பது. பெரியாரை துணையாக கொள்ளாமல் வைத்திருப்பது. ஏன்னா நல்லவருடைய தொடர்பை கைவிடுவது எப்படி இருக்குது? பலருடைய பகையை தேடி கொள்வதை விட கேடு விளைவித்த செயல். புரியுதுங்களா? அந்த இமேஜ் பார்க்கும்போதே தெரியும். ஓகே. இமேஜ பார்க்கும்போதே தெரியும். முதல் 7 குறள் வந்து பெரியாரை பேணி பார்க்கறத பத்தி சொல்லிருப்பாங்க. சரிங்களா? கடைசி 3 குறள் வந்து திட்டுவாங்க. கடைசி 3 குறள் வந்து திட்டுவாங்க. அந்த மாரிதான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம இதுவரை திருக்குறள்ல வந்து பெரியாரை துணைக்குறள் பார்த்தாச்சு, பாரதியார் பார்த்தாச்சு, பாரதிதாசன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதுல வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா, செல்லிதாசன் சிறப்பு பெயர்கள்ல கேட்பாங்க. சிறப்பு பெயர்கள கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா?
அது நல்லா பாத்துக்கோங்க. பாரதியார் எத்தனை மொழிகள் புலமை மிக்கவர்? அது கரெக்ட்டா பாத்துக்கோங்க. 14 மொழிகள் புலமை மிக்கவர். ஓகேங்களா? ஓகே. ஓகே. தேங்க் யூ ஆல்.